புடவை சுடிதாரு ரகரகமாக்குது விதவிதமாக்குது. வாங்க அம்மா வாங்க. வாங்க அம்மா வாங்க. ஏன்பா துணிக்கார, நான் போற மாதிரி சுடிதார் இருக்குதா? 4 சுடிதார் வேணா ஒன்ன போட்டு தச்சுக்கிறியாமா? கிண்டல் தானே, எடுத்துட்டு வாங்க டிசைன் பார்க்கலாம். வாடா இங்கேயாவது வியாபாரம் ஆகுதான்னு பாக்கலாம். என்ன விலை இது? கம்மி விலைதாம்மா. கம்மி விலை தான். எவ்வளோப்பா? 500 ரூபாய்மா ஒண்ணு. ஐயோ, என்ன நீ இவ்வளவு ரேட்டு சொல்ற? நான் கடைக்கு போனா ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அப்படிதான் வாங்குவேன். ஏமா அதெல்லாம் பழைய பொருள் எடுத்துன்னு வந்து போடுவாங்கம்மா. இதெல்லாம் நல்லா இருக்குமா. பெரிய பெரிய கடையில பழைய பொருளா? என்ன பேசுற நீ? உங்களுக்கு ஏசி போட்டு பல லைட் போட்டாக்கா எல்லாம் புது பொருள் நினைச்சுக்கிறீங்களா? தேவையில்லாமலாம் என்னத்துக்கு பேசிக்கினேன்? 2500 தெரியா? எங்க கிட்டதான் பேரம் பேசுவீங்க. சரியா? ஒண்ணுக்கு 400 ரூபாய் போட்டுக்கோ. அவ்வளவு நாளைக்கு என்ன எடுத்துட்டு போ. ஏக்கா ஏக்கா என்ன உன்னை தம்பியா நினைச்சிக்கா, வாங்கிக்கா. என் தம்பி ஒண்ணு மாதிரி ரோட துணி வித்துட்டு இருப்பானா? போடா. நெக்குல வாயில வச்சுன்னு பேசுனீங்க. உன்னை எவ்வளவு நாளா கடவுள் ரோட்ல உட்கார தெரியல. ஏய் புடி. சாபம் விடுறாரு சட்டி மூஞ்சி. போடா, அங்க பெரிய கடையில போய் விதவிதமா வாங்கிப்போம். என் மூஞ்சி சட்டி மூஞ்சியா? உன் மூஞ்சி சொப்பு மூஞ்சி. எனக்கு மேல உன் மூஞ்சிக்குது. என்னை பத்தில நீ பேசுறல வச்சுக்காத. பாரேன் துணிக்காரனை கூப்பிட்டு வச்சுன்னு பேசுங்கிறான். ஏய் இன்னும் நான் துணி வாங்க போறேன். சும்மா பார்த்தா ரேட் என்னமோ அவ்வளவு ரேட் சொல்றானே. ஏன்பா அவ்வளவு ரேட் சொல்றேன்? நான் கடையில எடுத்து 1500 ரூபாய் தான் ஒண்ணு. 1500 ரூபாய் குத்து எடுத்தீங்களா? அவ்வளவு இல்ல, ஏங்க 200 கொடுத்தோன்னா எடுத்தோம். 200 ரூபாய்க்கு தராங்க. காசு குத்துவ நானாச்சா? எனக்கு தெரியாதா? 2000 தர முடியா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. 500 ரூபாய்க்கு கேக்குறா. ஐயோ நான் தான் வாய விட்டுனா. 1500 ரூபாய் குத்து கடையில வாங்கிட்டு எங்க கிட்ட 250 ரூபாய்க்கு பேரம் பேசுனுங்கிற. தம்பியா அது இது இல்லப்பா. அது நல்ல குவாலிட்டி. அப்படி ஜல இருக்குமே. யோ வாய முடியா, பொண்டாட்டிக்கு ஏத்த மாதிரி மாறாதா? சரிண்ணா துணி வாங்க போறீங்களா இல்லையா? என்னங்க கும்பலா இருக்காங்க? என்னங்க பிரச்சனை? பாசினாக்கா இந்த மாதிரி டிசைன் சுரிதா இருக்குதா? வா வாங்கி தரேன். என்னது? இல்லம்மா ரேட்டு பேசி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆஹா, டிசைன்லாம் நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்குது. பாருங்கக்கா. ஹை, எனக்கு எல்லோ கலர்னா ரொம்ப பிடிக்கும். வாங்கிக்கா. இதுல போய் என்ன இருக்குது? அக்கா இந்த கலரும் நல்லா இருக்குது பாருக்கா. அத வாங்கப்பா. இதே வாங்கிக்கா. சூப்பரா இருக்க. எவ்வளவு காசு? அத பத்தி ஏன் கேக்குற? நீ போ. ஏன் காசு வாங்க மாட்டீங்களா? நம்மளுக்கு கூட என்ன இருக்குதா? உன் பிறந்த நாள் கூட துணி எடுத்துடல. போ ரெண்டு எடுத்துக்கோ. பாத்தியா லோலாயி, உங்க வீட்டுக்காரர் எனக்கு துணி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. இதுல போய் என்ன இருக்குது? நீ எடுத்துட்டு போ. உனக்கு ஏதோ கோவம் இல்லையே உங்க வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி கொடுக்கறதுனால? அதான் அவளே சொல்லலமா. இதெல்லாம் ஒண்ணே இல்லம்மா. நீ எடுத்துட்டு போ. இது நான் வாங்கிட்டு போயிட்டோன்னு உங்க வீட்டுக்குள்ள சண்டை வரப்போது, அதனால சொன்னேங்க. சண்டைலாம் வராது, நீ எடுத்துட்டு போ ஸ்னேகா. எங்க ஒன்னொன்னு எடுத்துட்டுமா? எடுத்துக்க. அதுல போய் என்ன இருக்குதா? ஏமா இன்னொன்னு கொடுப்பா. பாத்தியாடியே எனக்கு 3 சுடிதாரு. நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. இன்னைக்கே இவ்வளவு வாங்கி தராருன்னா நீ அவரோட பொண்டாட்டி, உனக்கு எவ்வளவு வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆமா நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. நீ எடுத்துட்டு போ. சும்மா சொல்றியா? எனக்கு வாங்கி கொடுத்ததுனால உனக்கு சந்தோஷம் தானே? ஐயோ ரொம்ப சந்தோஷமா. நீ எடுத்துட்டு போ. எங்க எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும், பண்ணுவீங்களா? சொல்லுமா. எங்க இதெல்லாம் எடுத்துட்டு போனா எங்க மாமியாரும் ஒண்ணு கேக்குங்க, அவங்களுக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்களேன். அதுவும் கரெக்ட் தான். கூப்பிடுங்க மாமியார. அத்தை அத்தை. என்னடி எதிர் வீட்டாண்ட என்னடி பண்ற? அத்தை வாங்க, ஒரு சுடிதார் வாங்கி தராரு. சரியா வாங்கி தரேங்க. ஆமா அத்தை. ஏமா ஒண்ணு கொடுப்பா. அந்த கலர் சுடிதார் போட்டீங்கன்னா சரோஜா தேவி அம்மா இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். இதுல போய் என்ன இருக்குது? நான் புள்ள மாதிரி. அப்ப எனக்கு என்ன ஆகுது? அதெல்லாம் சொல்லணுமா? கள்ளி. என் புள்ள கூட இது மாதிரி வாங்கி கொடுத்தது இல்ல. ரொம்ப நன்றிப்பா. நான் தான் உன் புள்ளன்னு சொல்றேனம்மா. நீ ஏமா வருத்தப்படுற? என் புள்ள இது மாதிரி இருக்க கூடாதா கடவுளே? நீ அழாதம்மா. நீ அழதான் என் மனசு தாங்க முடியல. ஏமா அவங்க வீட்டுல போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரமா. வாங்க. இரு, அவங்க போக, நீ அப்புறமா போவ. கழுத்து நெரிக்குதே. நீங்க போங்க, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். மகனே வீட்டுக்கு வா, நான் உனக்கு மீன் குழம்பு செஞ்சு வைக்கிறேன். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. வந்துடுறேன். ஏமா விடாமா மீன் குழம்பு துண்டு வந்துடுறேன். ஏயா எழுத்து விட்டு கரைச்சிக்கு 3 சுடிதாரு, அவ மாமியாருக்கு ஒண்ணு எடுத்து கொடுக்குற. என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் நினைச்சுங்கிறானா? அந்த எத்து வீட்டுக்காரர் தான் நினைச்சுங்கிறான் உங்க வீட்டுக்காரன். உண்மா அசியமாக துணிக்காரா கையை விடுமா. சரி 4 சுடிதாரு 4000 ரூபாய் கொடு.
4000 ரூபாயா? 250 தானே சொல்லிச்சு ஒண்ணு. டேய் அது உன் பொண்டாட்டி சொல்ற ரேட்டு, நான் சொல்ற ரேட்டு 1000 ரூபாய். என்னம்மா 1000 ரூபாய் நாங்க பாதி சும்மாக்குற? சும்மாதான் இருப்பேன், என்ன பண்ண சொல்ற? எனக்கு எடுத்து கொடுத்த. டேய் 4000 ரூபாய் கொடுற, டக்குன்னு வியாபாரத்தை பார்க்கறதுக்கு போனா. அவ்வளவுதான் கொடுக்க முடியாதுப்பா. வேணா 4த்துக்கும் சேர்த்து 1500 ரூபாய் கொடுக்குறேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகுது, நீ எங்க சுத்தியார் கூட. அதான் கொடுத்துட்டு நான் எப்படி கொடுக்க முடியும்? குடுக்கலாம் அவள் தான் தெரிஞ்சுக்கா. ஏய் நான் லோக்கல்ரா, என்னடா ஓவரா பண்றா? என்னப்பா பிரச்சனை துணிக்காரங்கிட்ட? வானா நான் சுடிதார் ஏத்தனா அநியாயத்துக்கு 1000 ரூபாய் சொல்றேன் ஒண்ணு. ஏப்பா 1000 ரூபாய் சொல்ற? லோ நான் 1000 ரூபான்னு சொல்றல, இஷ்டம் தான் வாங்கட்டா இல்ல துணியை கொடுக்க சொல்லு. அதுவும் கரெக்ட் தான், துணியை கொடுக்க வேண்டியதானே? அது எப்படி கொடுக்க முடியாது? அதெல்லாம் கொடுக்க முடியாது. என்னையா அது? அவங்களே சின்ன வியாபாரம் பண்றாங்க, அவங்கள போய் ஏமாத்துற? யோ உன் வேலையை பார்த்துன்னு போயா. நான் கேட்க வந்துட்டாரு, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. இதெல்லாம் சட்டப்படி தப்புடா, நம்ம ஊருக்கே கெட்ட பேர் வரும். ஊருக்கு கெட்ட பேர் வருமா? என்ன பேசுற நீ? யோ ஒரு பெரிய மனுஷனை கையை நீட்டி பேசுற, என்னையா அது? யோ சின்ன வியாபாரி ஏமாத்துறான்பா, கேட்டா தராதரம் இல்லாத பேசுறான்பா. ஏனோ நீ இந்த விஷயத்துல வராதனா, அவ அநியாயமா கொள்ளடிக்கிறான். கொள்ளடிக்கிறானா? ஏய் தம்பி, நீ எந்த ஊர்? நீ இங்க என்ன பண்ற? நோ துணி விற்கலான்னு வந்தனா, 4 துணி எடுத்துக்கணா, காசு கட்டாக்கா கொடுக்க மாட்டானா. ஏ நம்ம ஊருக்கு அது கெட்ட பாருப்பா, அது என்ன துணிக்கு கேட்டா காசு கொடுக்காம இருக்கிறது? ஏனோ அவன் அநியாயமா கேக்குறானா? 1000 ரூபாய் கேக்குறான் ஒரு துணிக்கு, 4000 ரூபாய் கேக்குறான். அட என்னப்பா இது 4000 ரூபாய் அந்த ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா? நோ எல்லாம் காசுலன்னு துணினா, இஷ்டம் தான் வாங்கணும்னா, இல்ல துணியை குத்துனா அந்த ஆள் கொடுக்க மாட்டானா. டேய் உனக்கு காசு அதிகமா இருந்தா அவன்கிட்ட கொடுத்துட வேண்டியதான்டா, ஏன்டா பிரச்சனை பண்ற? யோ கொடுக்க முடியாதியா? ஏன் நீங்க வந்து கத்தி கடிக்கிறீங்க? தப்பு தப்பு தப்பு, நீ சொல்றது பெரிய தப்பு. ஏய் அப்பா என்ன பண்ணிக்கிற? அவங்களை கழுத்து பிடிக்கிறா? கடுப்பு ஏத்துறானுங்கடா, கோவம் வராது பின்ன. டேய், ஊருக்கு நாங்க பெரிய மனுஷன், எங்க கழுத்து பிடிக்கிறீங்களா? உன்னை நான் சும்மா வர மாட்டேன்டா. ஏன் ஒரு 5000 ரூபாய் காசு கொடுத்தா கூட ஊருக்காரன் நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுமா அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? இப்ப என்ன நடந்தது? டேய் யாரா நீ திட்டு மூஞ்சி அப்படியே போட்டு வந்துக்கிறா? உங்க அப்பனாயமா அவன் தான் திட்டு மூஞ்சிய. யார திட்டு முஞ்சன்றா மாவன உன்ன? ஏய் உரிய உரிய யோ நான் ஒண்ணு பிடிக்கல. எப்போ நான் நடந்ததுன்னு கேக்குறேன்ல? ஒன்னே நடக்கலடா, ஒன்னே நடக்கல. ஏமா உங்க 4000 ரூபாய் தானே குத்துறேன், இந்தப்பா. இது அப்பயே குத்துருக்கலாம்ல, ஏன் ஊர்ல பிரச்சனை பண்ண? அதான் குத்துட்டல, கம்முன்னு போ, எதுவும் பேசாத. நான் எப்படி கொடுப்பேன்? ஏய் என்னத்துக்கு இப்ப புடுங்கனா? அப்படிதான் போடுங்க. நீ ஊர்ல உள்ளவங்க துணி வாங்கி கொடுப்ப, அதுக்கு என் வீட்டு கஷ்டம் கொடுக்கணுமா? ஏமா யாருக்கு வாங்கி குத்தாரு? அந்த எதிர் வீட்டுல இருக்காளடா ஸ்னேகா, அவளுக்கும் அவன் மாமியாருக்கும் வாங்கி கொடுக்கறடா இந்த ஆளு. ஏய் சில்ற எச்ச புதிய காமிக்கிற பாத்தியா? ஏன் எதிர் வீட்டு காய்ச்சிங்களா? வெளில வாங்க. வேணாப்பா வேணாப்பா, இப்ப தப்பா உசார் பண்ணிக்கிறேன். அவனை மேலே பூச்சி போட்டுருவேன், கம்னிரியா? என்ன கூப்பிட்டீங்களா? எனக்கு நல்லா அருமையா இருக்கு. எனக்கு கூட அருமையா இருக்கு. அட 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 என்ன அம்சமா இருக்குது. கம்னிரியா? ஏன்பா கத்துறீங்க? உங்க அப்பா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. யோ உங்க 2 பேரும் கோவம் வரலையா? பயங்கரமான கோவம் வருது. ஏய் ஒத்திகா, என்ன பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையா? மனுஷன் மாதிரி தெரியலையாவா? என்ன சொல்ல வர நீ? என் மொண்டாட்டிக்கு சுடிச்சாரு, என் மெருமுக்கு சுடிச்சாரு, அப்ப நான் என்ன இழுச்ச வாயனா? ஐயா மாமா உனக்கு வாங்கி தரேன். நான் முத்தே என் பொண்டாட்டிக்கு வாங்கி தருவேன், எங்க அம்மாக்கு வாங்கி தருவேன், எங்க அப்பாவுக்கும் வாங்கி தருவேன். நான் கண் தெரியலையா உனக்கு? டேய் உனக்கு என்னடா, உனக்கு கோட் சூட்டே வாங்கி தரேன்டா, நீ ஏன்டா கவலைப்படுற? ரொம்ப தேங்க்ஸ்டா முத்தா, ரொம்ப நல்லவமா முத்தா. ஆமாம்பா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடா. ஆனா எருமை இதுலனா பெருமை. நீ பேர மாதிரி எனக்கு என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வராது. கரம் பூச்சுதுங்க, சூடு சொன்னே இல்ல பழுக்குது. டேய் பாத்தியாடா எவ்வளவு பாஸ்த? வெளியே பூச்சி போட்டுருவேன், உள்ள போயா? இப்ப நான் உன்னை மெனி பிடிச்சு போடுவேன், ஒழுங்கா காசு கொடுத்துட்டு அவன் அனுப்பு. ஏமோ அந்த கையில இருக்கிற காசு கொடு. இந்தாடா. சூப்பரு, வாடா நம்ம போலாம். நான் பாருமா வீட்டுக்கு மீன் குழம்பு ஒருத்தர் வரேன், நீ போங்க. ஏய் அங்கனா பேசுன? ஒன்னும் இல்லப்பா. ஏய் உள்ள போயா, போயா போ உள்ள. வா மாமா. இதே மாதிரியே வருஷம் துணி எடுத்து கொடுத்தா நம்மளுக்கு ஜாலியா இருக்குல்ல? என்னையா நடக்குதுங்க? நமக்கு துணி எடுத்து கொடுத்தா நல்லா தான் இருக்கும், நம்ம தான் பொம்பளை இல்லையே. நான் ஒரு ஐடியா சொல்றேன், நானும் நீயும் பொண்ணு வேஷம் போட்டுக்கலாமா? சூப்பர், போலாம்.